to மாசா டிஃபென்ஸ் அகாடமி. நம்ம இப்போ ஆர்மி அக்னிபாத்துக்கு தேவையான சயின்ஸ் பயாலஜி டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து செல். செல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது நம்ம அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது ஒரு சிங்கிள் செல்லாக தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபார்ம் ஆகிறோம். அதை சைகோட் அப்படின்னு நம்ம சொல்லுறோம். நெக்ஸ்ட் நம்ம வெளியில வரும்போது ஒரு பேபியா என்ன பண்றோம் அப்படின்னா வெளியில வரோம். அதே நேரத்துல அப்புறமும் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா க்ரோ ஆகிட்டே இருக்கிறோம். இதனால நம்ம அப்போ எதனால ஆகியிருக்கோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா செல் அப்படிங்கிற ஒரு பேசிக் யூனிட்டால தான் நம்ம ஆகியிருக்கோம். இதே தான் நான் லிவிங் திங்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ்ன்னு சொல்லுறோம். இதே லிவிங் திங்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா மேடப் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லுறோம். இப்போ இந்த செல்ஸ் தான் குரூப் ஆகி ஃபர்தரா குரூப் ஆகி டிஷ்யூஸ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுது. இந்த டிஷ்யூஸ் வந்து குரூப் ஆகி ஆர்கன்ஸ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆர்கன்ஸ் குரூப் ஆகி ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா நம்ம செல்லால தான் ஆகியிருக்கோம். செல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது யாருன்னா 1665 ராபர்ட் ஹூக் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது வந்து சின்ன சின்ன அறைகள் மாதிரி ஒரு அமைப்பு அவர் பார்த்திருப்பாரு. அதுக்கு செல் அப்படிங்கிற நெய்மை வந்து அவர் வைக்கிறாரு. அப்புறம் 1824 டிட்ரோசெட் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா அனிமல்ஸும் பிளான்ட்ஸும் அதாவது லிவிங் திங்ஸ் எல்லாமே செல்ஸால ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து கொண்டு வராரு. அப்புறம் 1831 ராபர்ட் பிரவுன் வந்து என்ன சொல்லுறாருன்னா அந்த செல்லுக்குள்ளாடி நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லுறாரு. அதாவது நம்ம செல் எடுத்தோம்னா செல்லுக்குள்ளாடி ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் அந்த செல்லுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ நம்ம நியூக்ளியஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரெயின் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் சைஸ் ஆஃப் த செல். இந்த செல்லோட சைஸும் ஷேப்பும் எப்பவுமே டிஃபர் ஆகிட்டே இருக்கும். சைஸ் அண்ட் ஷேப் ஆல்வேஸ் டிஃபர். அதாவது ஒரு இப்போ நம்மளோட பாடி எடுத்தோம்னா நம்ம பாடியிலுமே டிஃப்ரெண்ட் ஷேப் அண்ட் சைஸ்ல வந்து செல்ஸ் வந்து இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க நம்மளோட ஸ்மூத் மசில்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது இந்த மாதிரிப்பட்ட ஒரு அமைப்புல வந்து இருக்கும். ஸ்மூத் மசில் செல்ஸ் வந்து இப்படி ஒரு அமைப்புல இருக்கும். இதே நேரம் நம்மளோட பிளட்ல இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஆர்பிசி எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு கான்கேவ் அதாவது ரவுண்டு மாதிரி ஒரு ஷேப்ல நடுவுல குழியோட இருக்கும். இப்படி ஒரு ஷேப்பும் சைஸுமே என்ன ஆகுது அப்படின்னா டிஃபர் ஆகுது. அதை வச்சுதான் சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் செல் சைஸ் எப்பவுமே எப்படி இருக்கும்னா 3 to 30 மைக்ரான்ஸ் அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபேக்ட்ஸ், அதாவது சைஸ் ஆஃப் த செல் பத்திய சில ஃபேக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கோபிளாஸ்மா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மைக்ரோபிளாஸ்மா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வகையான ஒரு பாக்டீரியா. இது வந்து ஒரு சிங்கிள் செல். ஆல்ரெடி நமக்கு தெரியும் பாக்டீரியா அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாது. அப்படி கண்ணுக்கு தெரியாத விஷயத்திலுமே ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சொல்றோம். இதே நேரம் லார்ஜஸ்ட் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச்சோட எக்கு. அதுக்கப்புறம் ஸ்மாலஸ்ட் ஃப்ரீ லிவிங் செல், அதாவது தனித்துவமா அங்கிங்குமா பரவி அப்படி ஃப்ரீயா வாழக்கூடிய செல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபிஎல்ஓ. இது வந்து ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அனிமல்ஸ்லயே ரொம்ப லாங்கஸ்ட் அப்படின்னா நீளமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்வ் செல்ஸ். நம்ம உடம்புல இருக்க நரம்பு செல்கள் எல்லாம் எடுத்து நம்ம பார்த்தோம்னா அதுதான் வந்து மொத்தத்திலே ரொம்ப நீளமான ஒரு செல். அப்புறம் லார்ஜஸ்ட் யூனிசெல்லுலார் அப்படின்னா சிங்கிள் செல் தான், ஒரு செல். அப்போ அந்த லார்ஜஸ்ட் யூனிசெல்லுலார் பிளான்ட் என்ன அப்படின்னா அசிட்டேபுலேரியா. அதே நேரம் அனிமல்ல பாத்தீங்கன்னா அமீபா அப்படின்னு சொல்லுறோம். நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஹியூமன் செல். மனுஷனோட உடம்புல லார்ஜஸ்ட் நாங்க லாங்கஸ்ட் பார்த்தோம் நர்வ் செல். லார்ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேலோட ஓவம் ரீப்ரொடக்டிவ் செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை. அதே நேரம் ஸ்மாலஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி நம்மளோட ரெட் பிளட் செல்.
அப்புறம் ஆல்ரெடி பார்த்தோம், ராபர்ட் ஹூக் தான் என்ன பண்ணியிருக்காரு, செல் அப்படிங்கிற வேர்டை கொண்டு வந்திருப்பாங்க. அதே நேரம் ஃபர்ஸ்ட் லிவிங் செல், அதாவது உயிருள்ள செல் ஒன்று இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது லீவான் ஹூக் அப்படிங்கிறவங்க. இது பார்த்தோம். லாங்கஸ்ட் செல் நியூரான், பிக்கஸ்ட் செல் வந்து ஆஸ்ட்ரிச். அப்புறம் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது வந்து ராபர்ட் பிரவுன் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா நம்மளோட செல்லோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதனாலதான் நம்ம இதை என்னன்னு சொல்லுறோம், பிரெயின் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுறோம். நெக்ஸ்ட் செல்லோட அமைப்புகள், அதாவது நம்ம செல் பார்த்தோம், செல்லுக்குள்ளாடி அப்படி என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இனி ஃபர்தரா பார்க்க போறோம். செல் வால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட செல் வால் அப்படிங்கிறது பிளான்ட் செல்லுக்கு மட்டும்தான் இருக்கும். நம்ம அனிமல்ஸ்க்கு வந்து என்ன இருக்காதுன்னா செல் வால் அப்படிங்கிறது இருக்காது. இந்த செல் வால் எதுக்கு இருக்கு அப்படின்னா ஒரு டெஃபினைட்டான ஒரு ஷேப், டெஃபினைட்டான ஒரு ஷேப்பை வந்து செல்லுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த செல் வால் அப்படிங்கிற அமைப்பு வந்து இருக்கு. இதே நேரம் நம்ம அனிமல் செல் நம்மளை எடுத்தோம் அப்படின்னா வந்து டைரக்டா நமக்கு செல் மெம்பரைன் அப்படிங்கிற இதுதான் வந்து இருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா செல் மெம்பரைன், இது வந்து அனிமல்ஸுக்கும் இருக்கும் பிளான்ட்ஸுக்கும் இருக்கும். இப்போ நம்ம செல் எடுத்தோம்னா இது செல்லு, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவோம். செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுறோம். இந்த செல் மெம்பரேனோட வேலை என்ன அப்படின்னா இது ஒரு கேட். நம்ம வீட்டுல கேட் எதுக்கு யூஸ் பண்றோம், ஒருத்தங்க உள்ளாடி வர்றதுக்கோ இல்ல வெளியில போறதுக்கோ யூஸ் பண்றோம். அதே தான் இதுவும் பண்ணுது. ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்லுக்குள்ளாடி அயான்ஸ் எல்லாம் என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்கும். உள்ளாடி போறது வெளியில வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வேஸ்ட் எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா வெளியில வந்து வந்துட்டு இருக்கும். அப்போ அதை வந்து வெளியில விடுறதும் சரி உள்ள விடுறதும் சரி அந்த வேலையை பார்க்கறது என்னன்னா செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பகுதி. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுறோம் அப்படின்னா கேட் கீப்பர் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுறோம். இது வந்து இதோட நிக்நேம். செல்லமா நம்ம இதை என்ன சொல்லுறோம் அப்படின்னா கேட் கீப்பர் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஃபர்தர் நம்ம இப்போ செல் இருக்கு, செல் மெம்பரேன் பார்த்தோம், அப்புறம் நியூக்ளியஸ் இருக்கும். இதுல எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்புல வந்து இருக்கக்கூடியது. இதுல ரெண்டு விதமான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து இருக்கு. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இதை வந்து நம்ம ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னும், இதை வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லுறோம். இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னாலே அதோட ஒர்க் வந்து புரோட்டீன் சிந்தசிஸும் கண்டக்ஷன் ஆஃப் மெட்டீரியல், அதாவது புரோட்டீனை நம்ம உடம்புல வந்து உருவாக்குறதும் அதே மாதிரி ஏதாச்சும் பொருள் இருந்தா அது வந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறதும் தான் இதோட ஃபங்க்ஷன். இதுல ரெண்டு விதம் இருக்குன்னு பார்த்தோம். இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல நிறைய ரைபோசோம்ஸ் வந்து இருக்கும். ரைபோசோம்ஸ் வந்து present ஆயிருக்கும். இந்த ரைபோசோம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா புரோட்டீன்ஸை வந்து உற்பத்தி பண்ணக்கூடியது. ஸோ இங்க வந்து புரோட்டீன்ஸ் உற்பத்தி ஆகுது. இதே நேரம் இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல ரைபோசோம்ஸ் வந்து இருக்காது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல செக்ரேட் ஆகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கண்டக்ட் பண்ணும். அதனாலதான் கண்டக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ரைபோசோம் பாருங்க. ரைபோசோம்ஸை நம்ம செல்லமா புரோட்டீன் ஃபேக்டரிஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுறோம். ஏன் அப்படி சொல்லுறோம் அப்படின்னா நம்ம உடம்புல புரோட்டீன்ஸ் தான் வந்து நம்மளோட growthக்கும் சரி செல் ரிப்பேரிங்க்கும் சரி ஹெல்ப் பண்ணுது. இந்த புரோட்டீன்ஸ் வந்து அமினோ ஆசிட்ஸ், அதாவது அமினோ ஆசிட்ஸ்ல இருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா புரோட்டீன்ஸ் கிடைக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு வீடு இருக்கு, அந்த வீடை வந்து முழுசா நம்ம சொல்லும்போது வீடு இப்போ ஹவுஸ் அப்படின்னு சொல்லுறோம். ஆனா இது எதனால உருவாயிருக்கு, சின்ன சின்ன செங்கல்களால ஆயிருக்கு. இதே மாதிரி தான் புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமைப்பு. இந்த புரோட்டீன்ஸ்குள்ளாடி சின்ன சின்னதா என்ன இருக்கும் அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். அப்போ அமினோ ஆசிட்ஸை வந்து அமினோ ஆசிட்ஸ் வந்து பில்ட் ஆகி ஒன்றுக்கு மேலே ஒன்றா பில்ட் ஆகி நமக்கு வந்து எங்கேருந்து புரோட்டீன்ஸ் உற்பத்தி ஆகுது அப்படின்னா இந்த ரைபோசோம்ஸ்ல இருந்து உற்பத்தி ஆகுது.
நெக்ஸ்ட் கோல்ஜி பாடிஸ். கோல்ஜி பாடிஸ் அப்படின்றத ஸ்டாக்ஸ் ஆஃப் சாக் அப்படின்ற நேம்ல வந்து சொல்லுறோம். இதோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம பார்த்தோம்ல எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது வந்து என்ன பண்ணும்னா, ஷார்ட்டா சொல்லணும்னா பேக் பண்ணி பேக் அண்ட் எக்ஸ்போர்ட். அதாவது இது கிட்ட வரக்கூடிய ஒரு பொருளை இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து கொரியர் பேக் பண்ணி அது எங்க போய் சேரணுமோ அங்க கொடுக்குற மாதிரி இது என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னிட்ட வரக்கூடியதை பேக் பண்ணி இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கும். அதனாலதான் ஸ்டாக்ஸ் ஆஃப் சாக் அப்படின்னு சொல்லுறோம். இது என்ன பண்ணும்னா புரோட்டீன்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல இருந்து வரக்கூடிய புரோட்டீன்ஸை ரிசீவ் பண்ணி அதை எப்படி பேக் பண்ணும், எந்த ஃபார்ம்ல பேக் பண்ணும் அப்படின்னா மெம்பரேன் பவுண்ட் வெசிக்கிள்ஸா பேக் பண்ணும். மெம்பரேன் பவுண்ட் வெசிக்கிள்ஸ் அப்படிங்கிற ஃபார்ம்ல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பேக் பண்ணி திருப்பி அதை யாருக்கு கொடுக்குது அப்படின்னா அதர் டெஸ்டினேஷன், அதாவது செல் ஆர்கனல்ஸ், வேற செல் ஆர்கனல்ஸ்க்கு வந்து கொடுக்குது. அதுவும் குறிப்பா வந்து எதுல கொடுக்கும் அப்படின்னா லைசோசோம்ஸ்க்கு கொண்டு போய் கொடுக்குது. அதனாலதான் இதை என்ன சொல்லுறோம்னா ஸ்டாக்ஸ் ஆஃப் சாக் அப்படின்னு சொல்லுறோம். நெக்ஸ்ட் வேக்யூல்ஸ். இந்த வேக்யூல்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ செல் இருக்கு, செல் மெம்பரேன், நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸ். இதே நேரம் வேக்யூல்ஸ் அப்படிங்கிறது இப்படி பெருசா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வேக்யூல்ஸோட கவரிங், ஒரு உரையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டோனோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். டோனோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுறோம். இதை வந்து வேக்யூலர் மெம்பரேன். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா ஆஸ்மோ ரெகுலேஷனும் செல் டர்கிடிட்டி. ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்னா என்னன்னா ஃப்ளூயிட்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுறது. பேலன்ஸ் ஃப்ளூயிட்ஸ், அதாவது இப்போ நம்ம வந்து நிறைய தண்ணி வந்து குடிக்கிறோம். அந்த குடிக்கிற தண்ணி நம்ம வெளியில இருந்து குடிக்கிற தண்ணி, அதே நேரம் நம்ம உடம்புல பிளட் அப்படிங்கிற ஒரு வாட்டர் காம்பனன்ட் இருக்கு. இப்போ இது ரெண்டு லிக்விட் காம்பனன்ட் இருக்கு. இந்த ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி நமக்கு எங்க எக்ஸ்கிரீட் ஆகும், கிட்னில போய் எக்ஸ்கிரீட் ஆகுது. இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி வந்து இந்த பிளட்டை வந்து சில வேளை என்ன பண்ணலாம், டைல்யூட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பாட்டில் ஒரு டீ எடுத்தோம்னா அந்த டீல நம்ம தண்ணி விட்டோம்னா என்ன ஆகும், அது வந்து டைல்யூட் ஆகும். அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்க ரத்தமும் என்ன ஆகும் அப்படின்னா சில நேரத்துல டைல்யூட் ஆகி அதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ், அதாவது சோடியம், பொட்டாசியம், இப்படிப்பட்ட சின்ன சின்ன மினரல்ஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புல வந்து இருக்கு. இது எல்லாமே என்ன ஆகும், அடிச்சுட்டு வெளியே போகும். அப்படி போகாம இருக்கிறதுக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் பண்ணுது. அதாவது கரெக்டா மெயின்டைன் பண்ணும். நம்ம உடம்புல எவ்வளவு மினரல்ஸ் தேவையோ அதை வந்து எடுத்து வச்சுட்டு மீதி மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்கிரீட் ஆகி யூரினா போகுது. அப்போ ஃப்ளூயிட்ஸை பேலன்ஸ் பண்ணுறதை தான் நம்ம என்னன்னு சொல்லுறோம்னா ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுறோம். இதே நேரம் செல் டர்கிடிட்டி. செல் டர்கிடிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ செல்லுக்கு நம்ம செல் வந்து இரகுலர் ஷேப் தான் மோஸ்ட்டும். இப்போ செல் இப்படி இருக்குன்னா நம்ம தண்ணி நிறைய குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பெருசாகும். அதாவது சைஸ் வந்து பெருசாகும். இப்போ ஒரு பலூன்ல நம்ம தண்ணி நிரப்பினா என்ன ஆகும், அது பெருசாகுது. இல்லை ஏர் ஃபில் பண்ணா பெருசாகுது. இதே மாதிரி தான் இதுவும் என்ன ஆகும் அப்படின்னா பெருசாகும். அதே நேரம் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, அது அப்படியே பெருசாயிட்டே போயிடுச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துல என்ன ஆகும், வெடிச்சு அது வந்து பிரேக் ஆயிடும். அப்போ அந்த மாதிரி இல்லாம செல் வந்து தன்னோட ஷேப்பை வந்து கரெக்டா ஃபோமாவோ இல்ல வந்து பல்ஜாவோ வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் செல் டர்கிடிட்டி அப்படின்னு சொல்லுறோம். நெக்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா வந்து நம்ம செல்லமா பவர் ஹவுசஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரம் கிச்சன் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுறோம். இப்போ கிச்சன்ல இருந்து தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, அம்மா நல்ல தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் சமைச்சு நமக்கு தராங்க. அதே மாதிரி தான் இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா செல்லுக்குள்ளாடி இருந்து தேவையான நியூட்ரியன்ஸ், அதாவது நமக்கு ரொம்ப தேவையான எனர்ஜி மாலிகுல் அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிபி தான். இதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சிந்தசைஸ் பண்ணுது. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லுறோம் அப்படின்னா பவர் ஹவுசஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுறோம். இந்த ஏடிபியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். இது நமக்கு நம்மளோட நர்வ் இம்பல்சஸ், அதாவது நரம்பு கடத்தல், நரம்புல வந்து இம்பல்ஸ் கடத்துறதுக்கும் சரி மசில் கான்ட்ராக்ஷன்ஸ்க்கும் சரி எல்லாத்துக்குமே என்ன ஆகும் அப்படின்னா யூஸ் ஆகும். அதாவது நம்ம உடம்பு வந்து இயங்குறதுக்கான ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு ஏடிபில இருந்து தான் கிடைக்குது. நெக்ஸ்ட்
லைசோசோம்ஸ். இதை வந்து சூசைட் பேக் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுறோம். என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்லுக்கு வந்து வயசாகும்போது அது தானே என்ன ஆகும் அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆகி போகும். அப்படி அது எங்க போய் டெஸ்ட்ராய் ஆகும் அப்படின்னா லைசோசோம்ஸ் தான் வந்து செல்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆகுது. அதே நேரம் இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய நம்பர்ஸ் ஆஃப் செல்ஸ், மல்டிபிள் நம்பர்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னாலும் அது தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த லைசோசோம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து அதை பிரேக் பண்ணும். அதனாலதான் நம்ம இதை என்ன சொல்லுறோம்னா சூசைட் பேக். அது மட்டும் இல்ல, நம்ம உடம்புல ஏதாச்சும் தேவையில்லாத செல்லுக்குள்ள ஏதாச்சும் பாக்டீரியாஸ், ஏதாச்சும் மைக்ரோப்ஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணும்னா டெஸ்ட்ராய் பண்ணும். அதனால சூசைட் பேக் அப்படின்னு இதை சொல்லுறோம். நெக்ஸ்ட் குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். நமக்கு அங்க மைட்டோகாண்ட்ரியா மாதிரி இங்க வந்து பிளான்ட்ஸ்க்கு குளோரோபிளாஸ்ட். அப்ப பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணும், ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து பண்ணும். என்ன பண்ணுது, அதுகிட்ட இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் பிளஸ் வாட்டரும் ஆல்ரெடி பிளான்ட்ஸ்ல இருக்கும். அதுல சன்லைட் வரும்போது அதை என்னவா கன்வெர்ட் பண்ணும், குளுக்கோஸ் மாலிகுலா கன்வெர்ட் பண்ணும். C6H12O6 இது வந்து குளுக்கோஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிளஸ் வந்து எதை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். இந்த குளுக்கோஸ் தான் பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட். இப்போ நம்ம வந்து ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிடுற அந்த மரவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது வந்து இந்த பிளான்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு தேவையானதை எடுத்துட்டு மீதியை கொண்டு போய் என்ன பண்ணுது, ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதை தான் நம்ம எடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ் பண்றோம். ஸோ பிளான்ட்டுக்கு எனர்ஜி கொடுக்கறது வந்து என்ன அப்படின்னா இந்த குளுக்கோஸ் தான். இது வந்து எங்க ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறதுல ப்ரிப்பேர் ஆகுது. நெக்ஸ்ட் பிளாஸ்டிக்ஸ். இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து ஹையர் பிளான்ட்ஸ், அதாவது பெரிய பெரிய பிளான்ட்ஸ்ல தான் வந்து இருக்கும். அதே நேரம் இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் இருக்கு. அதாவது லூகோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட் அப்படின்னு இருக்கு. லூகோபிளாஸ்ட் அப்படிங்கிறது கலர்லெஸ்ஸா இருக்கும், இது வந்து கலர்டா இருக்கும். இந்த குரோமோபிளாஸ்ட் வந்து ஃபர்தரா 2 டைப்ஸா டிவைட் ஆகுது. ஒன்று வந்து என்னன்னா நான் போட்டோசிந்தட்டிக் குரோமோபிளாஸ்டும் போட்டோசிந்தட்டிக் குரோமோபிளாஸ்ட். அதாவது இது கலர்ஃபுல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இது என்ன பண்ணுதுன்னா நான் போட்டோசிந்தட்டிக் குரோமோபிளாஸ்ட் வந்து ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், லீவ்ஸுக்கு எல்லாமே கலர் கொடுக்குது. அதே நேரம் போட்டோசிந்தட்டிக் குரோமோபிளாஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது கிரீன் பிளான்ட்ஸ் மேனுஃபேக்சர் ஃபுட் ஃப்ரம் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் அதில் இருக்கும்போது சன்லைட் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணும், குளுக்கோஸ் மாலிகுலா மாற்றும். அந்த ஃபங்க்ஷனை பண்ணுறது இந்த போட்டோசிந்தட்டிக் குரோமோபிளாஸ்ட். நெக்ஸ்ட் நியூக்ளியஸ். இதுல வந்து நம்ம பார்த்தோம் செல் இருக்குன்னா செல் மெம்பரைன் ரவுண்டா இருக்குது, நியூக்ளியஸ், நியூக்ளியஸுக்குள்ளாடி நியூக்ளியோலஸ், இதுக்குள்ளாடி தான் என்ன இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியல் எல்லாமே இருக்கும். இதுதான் என்ன பண்ணும்னா ஃபர்தரா ஒரு செல்லையே கண்ட்ரோல் பண்ணும். என்ன ஃபங்க்ஷனை எப்படி பண்ணணும், எவ்வளோ ஏடிபி வந்து சிந்தசைஸ் ஆகணும் அப்படிங்கிறது. இப்போ நம்மளோட பிரெயின் தான் வந்து நம்மளை எல்லா விதத்திலும் என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம இப்போ கை அசைக்கிறதா இருக்கட்டும், கால் அசைக்கிறதா இருக்கட்டும், பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை வந்து சிரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது பிரெயின். அதே மாதிரி செல்லுக்குள்ளாடி நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த நியூக்ளியஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அதனால தான் நம்ம இதை என்னன்னு சொல்லுறோம் அப்படின்னா பிரெயின் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுறோம். நெக்ஸ்ட் சென்ட்ரோசோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா செல் டிவிஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. இது அனிமல் செல்ஸ்லயும் இருக்கும், பிரசன்ட் இன் அனிமல் செல்ஸ்லயும் இருக்கும். ரெண்டுலயுமே செல் டிவிஷன் அப்படின்னா நம்ம பார்த்தோம், நம்ம ஒரு சைகோட் சின்ன ஒரு செல்லா இருந்து ஃபர்தரா என்ன பண்றோம், நிறைய செல்லா நம்ம என்ன பண்றோம் ஃபார்ம் ஆகி தான் இந்த ஒரு இப்போ நம்ம வளர்ந்த ஒரு ஆளா வந்து இருக்கும். அப்போ அந்த செல் டிவிஷனுக்கு யூஸ் ஆகுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரோசோம் அப்படின்னு பார்க்குறோம். செல் டிவிஷனுமே ரெண்டு விதமா இருக்கும். இந்த செல் டிவிஷன் அப்படின்னா டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, செல்லோட சைஸும் அதோட நம்பரும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுறோம், செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுறோம். இதே நேரத்துல செல் டிவிஷன் 2 டைப்ஸா இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா மியாசிஸ் அப்படின்னும், இன்னொன்னா மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட ரீப்ரொடக்டிவ் செல்னா மேலுக்கு ஸ்பெர்மும், ஃபீமேலுக்கு வந்து எக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓவம் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த செல்ஸ் மல்டிப்ளை ஆகிறதுக்கு வந்து மியாசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து போகும். அதே நேரம் சொமேட்டிக் செல்ஸ்னா நார்மலா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கை கால் எல்லாம் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகிறது மைட்டாசிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல வந்து மல்டிப்ளை ஆகுது. இப்போ செல் பத்தி பார்த்தோம், டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். அதாவது பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்க போறோம். ஷேப்ல பாத்தீங்க அப்படின்னா பிளான்ட் செல் வந்து ஸ்கொயராவோ இல்ல ரெக்டாங்குலராவோ இருக்கும். அதே நேரத்துல நம்மளோட செல் அனிமல் செல் பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் ஷேப் இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்ல வந்து இருக்கலாம். அப்புறம் செல் வால் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பிளான்ட் செல்லுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா செல் வால் அப்படிங்கிறது இருக்கும். செல் மெம்பரேன் ரெண்டுக்குமே இருக்கக்கூடியது. செல் மெம்பரேன் எதுக்கு யூஸ் ஆகுது? கேட் கீப்பர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் ரெண்டுலயுமே இருக்குது. இதே நேரம் இதை எதுக்கு பார்த்தோம்? புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணுறதுக்கும் அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் நியூக்ளியஸ் வந்து present ஆகிருக்கு lies on one side of the cell. செல்லோட ஒரு சைடுல வந்து இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இங்க வந்து present ஆகிருக்கு, ஆனா செல்லோட சென்டர்ல வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா brain of the cell அப்படின்னு சொன்னோம். அப்புறம் லைசோசோம் இதுக்கு present, அதாவது பிளான்ட் செல்லுக்கும் இருக்கு, ஆனா ரொம்ப ரேரா தான் இருக்கும். நமக்கு வந்து என்ன அப்படின்னா present ஆகிருக்கு. இதை நம்ம என்னன்னு சொன்னோம்? சூசைட் பேக் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் கோல்ஜி அப்பரேட்டஸ் ரெண்டு பேருக்குமே இருக்கு. இது வந்து ஸ்டாக்ஸ் ஆஃப் சாக் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே இருக்கு. இந்த சைட்டோபிளாசம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ளூயிட் கண்டென்ட் தான் சைட்டோபிளாசம். இப்போ நம்ம செல் இருக்கு, செல் மெம்பரைன் பார்த்தோம், நியூக்ளியஸ் பார்த்தோம். இதுல ஃப்ளூயிட் தண்ணி மாதிரி ஒரு, அப்பதான் எல்லா ஆர்கனல்ஸும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃப்ரீயான ஒரு மூவ்மெண்ட்ல இருக்க முடியும். ஸோ அந்த தண்ணி மாதிரி இருக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஒரு ஃப்ளூயிட் கண்டென்ட்டை தான் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் ரைபோசோம்ஸ் வந்து புரோட்டீன் ஃபேக்டரின்னு பார்த்தோம். புரோட்டீன் ஃபேக்டரிஸ் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டுலயுமே இருக்கு. அப்புறம் பிளாஸ்டிட்ஸ் வந்து பிளான்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும், நமக்கு வந்து இருக்காது பிளாஸ்டிட்ஸ். நெக்ஸ்ட் வேக்யூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் அண்ட் சிங்கிள் சென்ட்ரலி பொசிஷன்டா இருக்கும். இங்க வந்து யூஸ்வலி ஸ்மாலரா இருக்கும், ஆனா நிறைய வந்து இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சிலியா பிளான்ட்க்கு ஆப்சன்ட். இந்த சிலியா அப்படிங்கிறது என்னன்னா மோட்டைல், அதாவது செல் வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகுறதுக்கு யூஸ் ஆகுறதா சிலியா. மோஸ்ட் இந்த சிலியா எல்லாம் பாக்டீரியா இருக்குன்னா அதுல இப்படி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சிலியா அந்த மாதிரி நேம்ல சொல்லுவோம். இது வந்து மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. நம்மளோட செல்ஸ், அதாவது குறிப்பிட்ட சில செல்ஸ்ல வந்து இந்த சிலியா அப்படிங்கிறது இருக்கும், அதாவது மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகிறதுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா வந்து பிரசன்ட் ஆனா கம்மியான நம்பர்ல இருக்கும் பிளான்ட்டுக்கு. நம்ம அனிமல் எடுத்தோம் அப்படின்னா பிரசன்ட் அதிகமான நம்பர்ல இருக்கு. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பவர் ஹவுசஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோட்ராபிக் ஹெட்ரோட்ராபிக். பிளான்ட் வந்து ஆட்டோட்ராபிக் அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபுட்டை போட்டோசிந்தசிஸ் பண்ணி அதுவே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கும், ஆட்டோட்ராபிக். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஹெட்ரோட்ராபிக். எப்படின்னா டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதாவது நமக்கு தேவையான ஃபுட்டை நம்மளே ரெடி பண்ணல, இன்னொருத்தங்களும் என்ன பண்றோம் பிளான்ட்ஸையோ இல்ல வந்து நான்வெஜ்ஜுக்கு அனிமல்ஸோ எதையோ ஒண்ணு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிபெண்ட் பண்ணி இருக்கோம். அதனால நம்மள ஹெட்ரோட்ராபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா who discovered the cell அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. யார் டிஸ்கவர் பண்ணது? ராபர்ட் ஹூக் தான் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் வந்து என்ன? செல். இந்த செல் தான் குரூப் ஆகி என்னவா மாறுது? டிஷ்யூவா மாறுது. டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கனா மாறுது. ஆர்கனல்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்த செல் வால், செல் மெம்பரைன், மைட்டோகாண்ட்ரியா, கோல்ஜி பாடிஸ், ரைபோசோம்ஸ், இதெல்லாம் தான் ஆர்கனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் இஸ் தட் ஆஃப் மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மா ஒரு வகையான ஒரு பாக்டீரியா தான், பட் பர்டிகுலரா மென்ஷன் பண்ணியிருக்கனால மைக்கோபிளாஸ்மா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.